விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த ஏற்ற விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர் உங்களுக்கு தெரியும். அப்போ விஜய் இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினச்சி பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்து ஒரு ஹீரோ கிட்ட தானு புக் பண்றாரு. ஏன்னா பிசினஸ் மார்க்கெட்டை உயர்த்துகிறேன் அந்த சாதுரியம். விஜயுடைய புலி படம் நான் அவர் சொன்ன மாதிரி காசே தான் கடவுளோட டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர். டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனால் அண்ணே அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னேன். என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு. என்ன சார் சொல்லி பக்கக்குன்னு உளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சார் சொல்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்கள், சிம்புதேவன் டைரக்டர், ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற படம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், விஜய் வச்சு படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் விஸ்வாஸ் சுந்தர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் இன்னும் ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போகிறோம், ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னு. ஐயோ விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் ஒரு சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை ஒரு வாய்ப்பை தராரு. என்னுடைய மூளை நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை. அதில் முதல்ல சோபனா போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா. கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், வில்லி கேரக்டர் அப்படின்னாரு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்போ தளபதியை நாசரா போட்டிருக்கு, வில்லியை சோபனாவை போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே, நல்லா இருக்கவே நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம இங்கே ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம், நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது, நான் தான் ஐடியா கொடுக்க. நீங்கள் எப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலாம், நான் கூட்டிகிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம், சாதுரியம். அங்கே போய் பாம்பேயில் போய் இருந்தேன். மேடத்தை 3 நாள் போய் தனியாக போய் பார்த்தேன். மேடம் உங்களை தீவிர ரசிகன், உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யார், போனி கபூர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள அப்படியே இது பண்ணி 3ஆவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம். அடுத்த கட்டம் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து, நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்கள் என்ன வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்ன விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாப்புல. சார் நல்ல கேரக்டர் சார், பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் சாருங்க. அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோடு கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரை புக் பண்ணுறோம். அது ஒரு பேன் இண்டியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள் பத்திரிகை நண்பர்கள். அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் உள்ள கிராபிஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் விஜய் படத்தில், ஃபஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸை கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம். அது பேன் இண்டியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை. ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான். துப்பாக்கிக்கும் கத்தி படம் ஜில்லா படம், அந்த படங்களுக்கெல்லாம் 58-60 கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். சிம்புதேவன் அதுக்கு முன்னால் 2 படமும் ஃப்ளாப். அந்த ஃப்ளாப் படங்களுக்கு அப்புறமா அதை எப்படி மெருகுபடுத்த வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம். இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேரில் புலி ஷாருக்கான் படம் 2 பேர் தான் வருது. அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். என்னுடைய நேரம், என்னுடைய கெட்ட நேரம், ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், போட்டு விடுறான். ஏன்னா விஜய்கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே, பிடி செல்வகுமாருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே. எதுனாலும் பிடி செல்வகுமார்கிட்ட தான் அவர் பேசுகிறாரு. அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு. எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாது. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தரார் தனியாக. ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார். இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம். 2 நாளைக்கு முன்னால் ஐ ப்ரௌட் ஆஃப் அண்ணா அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அத்தனையும் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இந்தியா முழுக்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெருமையாக இருக்குதுன்னு அப்படிங்கிறார். என்னுடைய கெட்ட நேரம், அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு. எந்த ஒரு பத்திரிகைக்காரன், எந்த ஒரு எதிரிக்கும், எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல். என்றைக்குமே ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது. துரோகத்தின் உச்சக்கட்டம். கூட இருந்தவர்களை போட்டு சதி செய்த வேலை. அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும். சூழ்ச்சி, அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது. இன்கம் டேக்ஸ் ரைடில் படம் வெளியாகாது, அது இதுன்ட்டு என்ன நடக்குன்னே தெரியல.
இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அள்ளிட்டு, எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு. விஜய் வீடு, விஜய் அவங்க அப்பா வீடு, என் வீடு, என் பார்ட்னர் வீடு, டைரக்டர், அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ரைடு. படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ். 9:30-10 மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே. அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன, அது வரவழி என்னென்னு குப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்னென்னு போனேன்னா ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளன் மேலே வந்துடலாம், லிப்டாகி வந்துடலான்னு எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். எத்தனை கனவுகள், எத்தனை ஏக்கங்கள். என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட 27 வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது. சுக்கு நூறாக்கப்படுகிறது. என்ன செய்யணே தெரியல. பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா, இல்லை எங்கேயாவது கொள்ளையடிச்சு இருக்க குடும்பம். உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பவன். உழைச்சால் வந்தால் போதும், இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம். இன்கம் டேக்ஸ் ரேட்டில் தவிச்சு போயிருக்கிறேன். படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு. நீ ரிலீஸ் இல்லைன்னு எல்லாம் ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா எங்கேயா மாட்டிடக்கூடாது. நீ தியேட்டருக்கான அவ்வளோ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போகிறேன். படம் என்ன சார் செய்கிறது, ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறது, யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு, எவன்ட்ட ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே மிரண்டு போயிருக்கான விளரம். படம் நாளைக்கு ரிலீஸ். என் தலையை அடமான வச்சா என் சொத்து அவ்வளோத்தை பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துருங்க. என் ஊர் சொத்து, நான் வாங்கினது வீடு, அவ்வளோ பத்திரம் அங்கே இருக்குது. எங்கே டெபிசிட் என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ். என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளனை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் தந்திருக்கான். அவனை நான் ஏமாற்ற விரும்பலை. என் படம் ரிலீஸ். பல பிரச்சனைகளையும் சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கான், எல்லாம் ஆம்புலன்ஸில் வரான். ஒருத்தன் மாறுவேடத்தில் அல்லா கேரட்டில் வரான். ஒருத்தன் ஆம்புலன்ஸில் டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கான். அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் அங்கே எல்லாம் ஓடிட்டாங்களா, எல்லாம் போயிட்டு. இப்படி ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம். விடிய ஃபைனான்சியர் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஃபைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் வந்து இருக்காரு. ஒரு தள்ளு வண்டியில் வராரு ஒருத்தர். தள்ளு வண்டியில் நைட்டு டீ கடை டீட்டு வராரு. பார்த்தா அவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர். எல்லாம் குறைந்துக்கணும். நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த பழைய பண்டாரி. சார் டீ இங்கே வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பாப்பா, இன்கம் டேக்ஸ் ரைட் அங்கே நிற்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினச்சி பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைமில் எல்லாத்தையும் மீறி ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3 ஷோக்கு போகிறான். படம் அட்டர் பிளாப்பான். புலி ஆமை வந்து பேசுதான், தவளை வந்து பேசுதான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று பட்டம் சத்தியமாக சொல்கிறேன், சூசைடு தான் பண்ணுவோம். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும். அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளாக 10 நாளாக விஜய் கிட்ட என்ன பேசவே விடலை. அவர் அதாயிடும், இங்கே அப்படி போயிடும், அங்கே போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும், அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்காகுது. சும்மாலாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது, என்ன படத்தில் 25 கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து 45 கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு. ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்குங்க இதை எழுதப்படாத உண்மை. ஆனால் நம் துரோகிகளாக, தோல்வியடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கிவிட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்கிறேன், பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுது தான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா? என்னுடைய காதைகள், என்னுடைய இது எல்லாமே நீங்கள் என்ன பயில்வான் அண்ணன் வந்திருக்கிறார், பாம்பல் இதே பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள். அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்கிறேன்னா, கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோடு நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வரார், ரஷ்யாவுக்கு. அவர் லீவ் போட்டு வராரு. அந்த கிராமத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டுறாங்க. கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான், பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த ஒரு காலனி, அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலனி அந்த காலில் இருக்குது. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. இராணுவ வீரன் மனைவியை பார்க்க, குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி. நேரே வீட்டுக்கு ஓடுறான். அந்த காலனி இல்லை. திரும்ப நம்ம மனைவியெல்லாம் என்று திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான். எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான். அந்த பெண் இதுக்கு பிறகு துடித்து எழுதுகிறாள். உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு அந்த பெண்ணை பிழைக்க வச்சாச்சு. கடைசி நேரத்தில் எப்படி நடக்க, பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார். 2 குழந்தை பிறக்கிறது.
அந்த இராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த 2 குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா? இன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா? ரஷ்ய அதிபர் புதின் தான் அந்த குழந்தை. கடைசி சாவில் கூட, உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கற்றுக்கொண்டவன், அதை அனுபவித்தவன். பாருங்க, செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள், அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது உண்மை. ஆகவே அன்பானவர்களே, எதுவும் நடக்கும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு நடக்கும். சினிமாவில் நான் நிறைய வரை உருவாக்கி விட்டுருக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு தெரியும், அதே போல் விஜய் சேதுபதி, பல ஹீரோக்களை, ஜீவா மேனேஜராக, பிஆர்ஓவாக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள். எங்கே போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள். ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன். ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல, வேறொரு ரூபத்தில் இந்த கலக்குபை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை நான் பெருமைக்காகவோ ஆணத்துக்காக சொல்ல. உழைப்பு என்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது. பொறாமை தோற்கடிக்கும், ஆணவம் தோற்கடிக்கும், கோபம் தோற்கடிக்கும், பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோற்கடித்து விடும். உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலே நம்மை தோற்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நானே உதாரணம். டாக்டர் பட்டம் கூட எப்படி வேணாலும் பெற்று, டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை, மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு தெரியும், இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு விகேக்கு தெரியும். வெங்கடேஷ் வந்து என் கூட தான் இருக்கிறான். கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும். அதே போல் இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க. டைரக்டர் சாமி அவர்கள், கோமல் சர்மா அவர்கள், அன்பு அண்ணை அவர் ஆஃபீஸில் உண்மையிலே அதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான். எடுத்த உடனே எடுத்துக்கிடுங்கன்னாரு. அங்கே ஒரு அப்பா ரெஸ்டாரண்ட் ஒன்று தொடங்கினேன். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போச்சு. ஆனால் எல்லாரையும் வச்சு வேலை பண்ண முடியல. எந்த தொழிலுக்கும் தயங்காதவன். அங்கே அப்போவுமே ஒரு ஹோட்டலில் தொடங்கினேன். அதுக்கு அவர் தான் எனக்கு இது அந்த கட்டடத்தை தந்தார். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் முருகன் வந்து ரொம்ப அவர் பார்க்க ஒரு சீரியஸான மன்மதன் படம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இந்த காமெடி சீன் எதாவது எடுக்கணும்னா முருகனை தான் கூப்பிடுவேன். எங்கே இருந்தாவது அழகாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூ மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்து அழகாக சீன்ஸ், இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பார். நல்ல சீன்ஸ் அழகாக சொல்லுவார். அதுவும் கதை கேட்ட சீன் சொல்லுவார். நல்ல திறமையாளர். பார்க்க அதான் திறமையாளர்கள் சில டைம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள், இல்லை துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். மன்மதனே ஒரு படம் எடுத்தவர் தானே, கொடுத்தவர் தானே, நிச்சயமாக அவரும் நிறைய படங்கள் எடுப்பார். அதே போல் அவர் மோகன்தாஸ் அவர்கள் எழுத்தாளர், அவரும் ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு எல்லாம் மீறி பத்திரிகை நண்பர்களை இன்றைக்கி சந்திக்கணும், பத்திரிகை நண்பர்களோடு மட்டும்தான் உறவாட வேண்டும் என்று நான் வருகை தந்திருக்கிறேன். உங்களோடு நான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்களோட ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு நைட்டே ஊருக்கு போகிறேன். நாளைக்கு அங்கே ஒரு 3 திறப்பு விழா இருக்குது கன்னியாகுமரியில். அதனால் இன்றைக்கே முடிச்சுட்டு, இன்றைக்கி இது அவசரம் இதுதான். நான் நேற்று தான் நைட்டு வந்தேன். காலையில் ப்ரெஸ் மீட்டு, டாக்டர் பட்டம் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷமாக தான் போகிறேன். எனக்கு இதுதான் போதும். அதான் சொன்னோம் இல்லையா, மகாபாரதத்தில் அத்தனை படங்களும் எனக்கு வேண்டும்னு துரியோதனன் போனால் எனக்கு கிருஷ்ணர் போதும் என்று அர்ஜுனன் சொன்னான். எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் என்று சொல்லி தான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் நான் வந்து அங்கே இருந்தாலும் நான் டிஸ்கஷன் பண்ணுறேன் சார். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அது யாருங்கிறத வெகு விரைவில் சொல்லுவேன். மீண்டும் வந்து அது 9 குரு ட்ரூவா இல்லை வேறு ஒரு 2 படங்களுக்கான கதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக அதாவது ஒரு நவம்பருக்குள்ளே ஒரு படம் அது சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார். அதுக்கான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு சார். விஜய் சார் தான். ஆமாம், மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ கலப்பை ஏற்கனவே தேர்தலில் நின்றுச்சு. ஆமாம், ஆட்சியில் பங்கு வர சொல்லியிருக்காரு. கலப்பை கேட்குமா? அதான் நான் சொல்கிறேன்ல சார், இன்றைக்கி சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமாக இருக்கும் சார். அதாவது ஒரு ஊசிக்குள்ளே கிருஷ்ணர்கிட்ட வேலை பார்த்தவர் கடைசியில் இறக்குற தடவையில், கிருஷ்ணர் இருக்கிற தடவையில் அவர் கூட இருந்த மெய்காப்பாளன் கேட்டிருக்கான், எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். ஒரு பாயிண்ட்டு தான், என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம், கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட்டு மட்டும் சொல்லியிருக்காரு, ஊசிக்குள்ளே வந்து யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, எவ்வளவு கெட்ட சக்திகள், எவ்வளவு துரோகங்கள், தப்பு பண்ணுறவங்கெல்லாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ளே அழகாக வந்துடும். ஆனால் நல்லது பண்ணுறத இவனை கலப்பை மக்களுக்கு மூலமாக 40 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள், 40 கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும்?
ஆனால் சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்று 2 நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அத்தனையிலும் தலைப்புச் செய்திகளாகும். அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது. கட்சிகள்னு தேவை இருக்குது. பெரிய குவாரி முதலாளிகள் 100 கோடி 1000 கோடி வச்சுருக்கவங்க, நடிகர்கள், அடுக்குமொழி பேசுகிறவங்க, இப்படி பல தேவைப்படுது. என்ன மாதிரி கலப்பை மக்கள் இயக்கத்தை எப்படி சார் சேர்ப்பாங்க? செல்வகுமார் சார், விஜய் சாரோடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்கள் தான் கூட இருந்தீங்க. ஆமாம். அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி. இன்னைக்கு அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்லை, அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சியில் இல்லை. உங்கள் 2 பேரையும் பிரித்தது யார், என்ன காரணம்? அதான் ரொம்ப நாளமாக இன்டெரக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைரெக்டாக சொல்லுங்களேன். சதிகள் தான் வெற்றி பெறும். அதான் பல இடங்களில் சதிகள் வெற்றி பெறும் சார், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும். இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? சந்திரசேகருக்கு யார் இருக்கா? அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ அவங்க கொடுத்தா அங்கே கொடுத்தா அந்த பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி. சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை? யாருமே இல்லை அவரை தவிர. ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா? அப்போ நான் எப்படி, நானும் ஒரு கிள்ளைக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள், என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது. அது மட்டும் உண்மை. நீங்கள் வந்து பாருங்கள், மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும். அத்தனை கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். தர்மம் வெல்லுமா, நியாயம் வெல்லுமா, இல்லை துரோகங்கள் வெல்லுமா, கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும். கடவுள்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார் உங்களுக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்கா, அது அப்படி இங்கே இப்படின்னு இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வருங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? காலங்கள் அதான் நல்லவர்கள், அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார். நல்லது சொல்லவங்க வேணும் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் சார், இவ்வளோக்குள்ளே நீங்கள் கேட்குறனால கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக, அதாவது பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் செய்திருக்கலாம், தனிநபராக இன்றைக்கி அவ்வளவு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன். அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியாக இருந்தாலும் கூட இழுத்துக்கிடுவார். கலைஞர் எப்படி சாதுரியம், எதிரியாக இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே காவலன் மாதிரி, ஊர் காவலன் மாதிரி வேணும். அப்போ ஏன் என் பேர் அங்கே அடிபடாமல் இருக்குது? நான் கேட்குறேன், உங்ககிட்டே கேள்வி கேட்குறேன், நீங்களே எழுதுங்க. நீங்கள் தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ஊருத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறது தானே ஒரு தலைவருக்கு எண்ணமாக இருக்கும். ஒரு சிஎம் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் போய் ஜெயிக்கணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கேன். வெறுமனே அவர் வந்து அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், வந்தால் பண்ணுவாருங்கல்ல, செய்து காட்டியாச்சு. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு. அவர் சொன்னார்ல, வள்ளலார் அவங்க பேரவை தலைவர் இருக்கார், அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க அங்கே போய். அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தணி பிற கட்சிகள்லாம் விரும்புகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் யார்கிட்டையுமே பிடி கொடுக்கல. என் தலைவன், நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன், அவனுக்காகவே தியாகம் செய்தேன், அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஏன் இப்போ எல்லாத்தையும் தேடி போகிறீங்க இல்லையா? நான் இப்போ கேட்குறேன் சார், தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு, பத்திரிகையில் பேசுகிறாரு. பிடி செல்வகுமார்ங்கிறவர் இருக்கும்போது தான் நம்பர் 1ல் அவர் வந்தார். ஏஆர் ரஹ்மான் நம்பர் 1ல் வந்தார். விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆனார். விஜய் சேதுபதி ஹீரோ ஆனார். பிடி செல்வகுமார் இருந்தார். வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளாக அவர் பிரசாந்த் கிஷோர். பீகாரில் டெபாசிட் இழக்கிற ஆளை கொண்டு 10,000 கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்குறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஊரில் என் மண்ணின் புவியியல் அமைப்பு, கட்டமைப்பு, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்னை விட அவர் சொல்கிறார் 10 மடங்கு சமம் அப்படின்னு. நீங்கள் வேணா எல்லாம் பேட்டிகளில் இருக்க, அதை வேணா பாருங்க. பிரசாந்த் கிஷோரோட 10 மடங்கு வீராதி வீரன், திறமையாளன் பிடி செல்வகுமார்னு பேசியிருக்காரு. உங்களுக்கு அது தெரியும் சார். செல்வகுமார் சார், அதே மேடையில் தான் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவையும் பாஜகவையும் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே விஜயை வந்து கலப்பை மக்கள் எதிர்க்குமோ ஒரு வேளை எலெக்ஷனில், தேர்தலில்? இல்லை, நான் எதிர்க்கணிலாம் சொல்லலை சார். என்ன சார், எனக்கும் ஒரு தன்மானம் இருக்குல்ல சார். உங்களை சேர்க்கவே இல்லைன்ட்டாங்க, அப்போ ஆப்போசிட் தானே ஆகுவீங்க. அது காலத்தின் கட்டாயம் தான். நான் இன்னைக்கு வர நான் இதுக்கு இல்லை. என் தலைவன், நான் அவரை நேசிக்கிறேன். விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவனை எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன்? நான் அவரை வளர்த்து விட்டோம் சார். வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க, ஒரே குடும்பத்திலேருந்து குடும்பத்தை கடைசி வரை பிரிக்காமல் இருந்தவன். நான் இருக்கிறத ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு மேடையிலேயே அதிமுக இல்லை, காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் வந்து
இதுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கல அப்படின்னா எதிர்த்து நிற்குமா, விஜயை பத்தி கிழிக்குமா தேர்தல்ல? சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கேன். தேர்தல் நிற்காம கூட போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன். ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும், அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு செய்கிற, நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி செல்வகுமார் என்ன செய்வார், அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளை கண்டிப்பாக வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் நான் வாரேன், என்னையும் சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்தது. என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரும் பேசியிருக்காங்க, விஜயும் பேசியிருக்காங்க. எல்லா மேடைகளும் உங்களுக்கு தெரியும், 9 மேடையில் முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க. அப்போ அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறான்? சரி, இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கேயா நான் அவ்வளோ பெரிய ஒரு ரவுடியா, இல்லை தவறானவனா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறவனா தெரியாது இல்லை. சரி, நான் தப்பே பண்ணியிருக்கட்டும் சார், என்ன மன்னிக்க கூடாதா? அப்படி என்ன தப்பு பண்ணிவிடுவேன்? ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார். சரி, என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ளே எடுக்கக்கூடாது? எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது? கடைசி வரை அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஏன் நீங்கள் எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது? என்ன மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்கே பணியாற்ற எனக்கு பிடிக்கல. என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, 3 கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க, அதுதான் உண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி, அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பத்திரிகையிலும் எழுதியாச்சு, கலப்பை மக்கள் இயக்கம் பிடி செல்வகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளி ஓரத்தோட போட்டு விட்டாச்சு. சரி, ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? யார் தடுக்கிறாத? எதிரியா இருந்தால் கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அதிமுக இருக்கவர டிஎம்கேல எடுக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கிறவர ஏன் ஏடிஎம்கேல எடுக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க? திறமையாளர்களோ யாரோ ஒருத்தன் அந்த தொகுதியில் வில்லனா இருக்கவன், சாமர்த்தியம் உள்ளவனை எடுக்கிறது தான் சாதுரியம். ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம்? சார் இப்போ என்னன்னா சார், இப்போ எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தீங்க, நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து. இப்போ வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா? இப்போ வந்து நீங்களே பார்ப்பீங்க சோஷியல் மீடியாவில் எல்லாரும் சொல்கிற விஷயம் தான், அவங்க ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது, எது சொன்னாலும் மீறி அந்த ரேம்ப் வாக்கில் ஏறுவாங்க. என்ன பெண்களை வந்து மாநாட்டை கூட்டின்னு வரக்கூட சொன்னால் கூட கூட்டின்னு வராங்க, குழந்தைங்களும் கூட்டின்னு வராங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தான் சொல்கிறேன் தலைவனோட சார், இது நீங்கள் தம்பி, நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற, உங்கள் பார்வை வேற, அவர் பார்வை வேற. என்னுடைய பார்வையாக இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தோடு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி, ஒரு நிமிஷத்தை கேளுங்க. விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்கள் அப்போவே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு, கலப்பை மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க. மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை. நேரு ஆஸ்கர் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணனார். அப்போ பாருங்கள் என்ன சாதுரியம் என்று பாருங்கள். ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ சார் பட்ஜெட்டுன்னு? 1.5 லட்சம் அப்படின்னாரு. சார் ஒரு 3 லட்ச ரூபா தர முடியுமா அப்படின்னு. என்ன எதுக்கு அப்படின்னாரு. நான் ஒரு திறந்த வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேரை கூட்டுறேன், ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன். ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோவை. வேலாயுதம் படம் அப்படி தான் ரிலீஸ் பண்ணேன். ஒரு மாநாடு நடக்கிறது, 5 பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது. ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயாக வாங்குற சிஎஸ்சி கிரவுண்டு, அப்படியே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் அப்படியே கமிஷனர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறேன், எல்லா செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்ணுறேன். ஒரு ஆள் கிடையாது என் கூட. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன செய்தேங்கிறத சொல்கிறேன் தம்பி. இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதற்கு தெரியணும்ல, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியணும். நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார். கட்டுக்கோப்பாக இருக்காங்க இல்லைங்கிறத நான் சொன்னாம எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனையை உருவாக்க நீங்கள் பிளான் பண்ணுறீங்க சார். சார் இங்கே சார் திரும்ப இப்போ சார் பெரும்பாலும் மக்கள் நாம பத்திரிகையாளர் இல்லை பிடி செல்வகுமார் சார், பெரும்பாலும் மக்கள் நல பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்படும், ஒரு அமைப்பாக ஆரம்பிக்கப்படும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அரசியல் கட்சியாக மாறும். ஸோ இந்த கலப்பை இயக்கம் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சியாக மாறுமா? கண்டிப்பாக அரசியல் இயக்கமாக மாறும். அதுக்குள்ள எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது, துணிச்சல் இருக்குது. நான் சொல்கிறேன் இல்லையா, வீழ்ந்து போவேன்னு சொல்ல அந்த பீனிக்ஸ் பறவை வந்து உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். பத்திரிகையாளர்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக, எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள திறமை உண்டு. நான் ஒரு பத்திரிகையாளன், எப்படி என்ன வீழ்த்த முடியும்? தனிநபராக தானே போராடிட்டு இருக்கேன். இப்போ யாருடைய பேக்ரவுண்டில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். தனிநபர், இது தனிநபரின் படை.
என்கிட்ட வேணால் கொஞ்சம் படையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுகிற அளவு உங்கள் கை எப்படி எழுதுக்கு வரும். இப்படி ஒருத்தன் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க. இவரை எப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும். ஒன்று அதான். இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சவன், நல்லா பேச தெரிஞ்சவன், உண்மையை சொல்ல தெரிஞ்சவன், கட்டுக்கோப்பாக கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சவன், கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும். இப்போ இந்த 4-5 வருடமாக என்ன அவர் மேலே போயிட்டாரு, அதை அறுவடை செய்வதற்காக வரப்பட்டவர்கள். பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்கே எல்லாம் வற்றி போயிட்டா அற்ற நீர் பறவை போல் அவ்வளோ பறந்து போயிடும். நாங்கள்லாம் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் காவலம் படத்தில் 1000 பிரச்சனைகள், ஆளுங்கட்சினால அத்தனை பிரச்சனைகள். ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும் தான் விடுவாங்க, முன்னில் நில்லு கர்ணன் மாதிரி நில்லுன்னு என்ன தான் விடுவாங்க, நான் தான் நிற்பேன். அது படம் ரிலீஸாக இருந்தாலும் சரி, படத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே நின்றவன் பிடி செல்வகுமார் தான். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் ஒரு காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவை தானே. நம்ம ஒன்றும் தேவதூதர்கள், நம்ம எல்லாம் உச்சத்திலிருந்து கீழே குதித்தவர்கள் அல்ல. அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும். இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க, அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பது தான் என்னுடைய எண்ணம். ஆமாம். சார் நான் பலா இல்லை என்ன சார் அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சு சார். சரி, ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். ஃபைனலுக்கு கேட்டுருங்க. அதாவது எந்த காலமும் இதே போல் இருக்காது. இன்னைக்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, துரோகமும் கிடையாது, நட்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும். நம்ம சேவை செய்கிறோம். அப்படி இல்லை என்றால் கூட காலம் தீர்மானித்தால் தனித்து நின்று கூட கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எது வேணாலும் செய்வேன். பைலான் சார் ஏதோ பேசணுங்கிறாங்க, பேசுவாங்க. அதாவது இங்கே இருக்கவங்களே செல்வகுமாரோட அதிகமாக தொடர்பு வச்சுருந்தவன் நான் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. யாராவது எனக்கு சீனியர் இருக்காங்களா? அவரை பற்றி அணுவாக தெரிஞ்சவர் நான். அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும், எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர். சோசியை பற்றி நடத்தி தமிழ்நாட்டிலேயே லாபம் சம்பாதிச்சார் அவர் தான். இல்லைன்னு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறது என்னென்னா, நீங்கள் பத்திரிகையாளர், பத்திரிகை உரிமையாளர், நிருபர், பிஆர்ஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், தயாரிப்பாளர், இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது? மனநிறைவை தந்த தொழில் எது? அம்மா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கடைசி யார்கிட்ட? நான் அவங்ககிட்ட கேட்குறீங்களா? இல்லை, எனக்கு பிடித்த தொழில் இப்பவும் சொல்கிறேன் சார். திரும்பவும் பத்திரிகை நிருபராக வந்து கேள்வி கேட்டு எனக்கு எழுத்து தான் ஆசை. ஆனால் சூழல் வந்து என்னை வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆகிடுச்சு. இன்றைக்கி கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எனக்கு சர்வீஸ் இயக்கம் வந்துடுச்சு. இயக்கம் மூலமாக நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கு. இது நல்ல மன திருப்தி இருக்குது. மீண்டும் எனக்கு பத்திரிகையாளராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. அதான் உண்மை. நன்றி. நன்றி நன்றி சார்.